என்ன பகல்ல எப்படி தூங்கிட்டு இருக்கா? ஏ புஷ்பா, புஷ்பா, ஆ. பகல் என்னடி தூக்கம்? எந்திரி மொத. என்னய்யா உனக்கு? ஏன் இப்படி பண்ற? எந்திரடி மொத. வீட்டை திறந்து போட்டு இப்படி கொட்டை அடிச்சு தூங்குறியே. திருடி உள்ளார வந்து நகைப்பணம் எல்லாம் எடுத்துட்டு போனா அப்புறம் என்ன பண்ணுவ? என்னங்காச்சு? நகை பணம்லாம் திருட்டு போயிடுச்சா? ஐயோ ஐயோ. நான் என்ன பண்ணுவேன்? தூக்கம் வந்ததுனால நல்லா தூங்கி போட்டேன். நாளை நகை நட்டு பணம் எல்லாமே காணா போயிருச்சு. ஏங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. முத போவோம். நம்ம பண நகை எல்லாம் எங்கேயும் போயிடக்கூடாது. திருட என்ன வேணா திருடிட்டு போனாலும் போய் பிடிச்சிடலாம். வாங்க முத. இப்படியே நின்றுட்டே இருக்கீங்க, வாங்க முத போவோம். நல்ல வேலை என் கழுத்துல செயின் அப்படியே கிடக்கு. நீ ஆட்டைய படமா போயிட்டாங்களே. அப்ப பீரோல எங்க அப்பா வாங்கி கொடுத்த நகையெல்லாம் போயிருச்சா? நான் சிறுக சிறுக சேமிச்சு வச்ச காசு எல்லாம் போயிருச்சா? கொள்ளக்காரன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிருவான். பணம் நகை எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டால, நாசமா போனவன் நல்லா இருக்க மாட்டாவே. ஏண்டி கூறு கேட்டவளே, நான் என்ன சொல்ல வந்தா நீ என்னடி பேசிட்டு இருக்க? என்னங்க சொல்றீங்க? முத பெட் விட்டு கீழே இறங்குடி. என்னங்க சொன்னங்க இல்ல, வீட்டை திறந்து போட்டு தூங்குறியே, கொள்ளக்காரன் வந்து கொள்ளை அடிச்சுட்டு போனா என்னன்னு தான் கேட்டேன். அதுங்காட்டி புலம்ப ஆரம்பிச்சிட்ட. எதுவும் காண போல. ஒண்ணு காணா போல. அப்பா இப்பதாங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அப்படின்னா உனக்கு தூக்கம் பார்த்தாலும் இப்படி தூங்கிட்டு இருக்க? ஆமா, இதை ஏன் கேக்குறீங்க? பையன் நடுராத்திரியில இங்கிட்ட அங்கிட்டு உலாவிக்கிட்டே இருந்தான். பாத்ரூம் முன்னு எந்திரிச்சு வந்தா தூங்கலையான்னு கேட்டா தூக்க வரலாமா அப்படிங்கிறான். இனிமே தூங்கணும் அப்படிங்கிறான். அப்படின்னு நடிக்காதீங்க. அவன் ஏன் இப்படி பண்றான் என்ன பண்றான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரியக்கூடாது எதுவும், அதனால நீங்களும் உங்க மகனை நடிக்கிறீங்க. அவன் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. ஆமா, அப்படி நம்பிட்டேன் நானு. அவன் நம்ம புள்ள நைட்டு படுத்து தூங்கினா காலையில எந்திரிப்பான். தூங்காம இங்கிட்ட அங்கிட்டு நடக்கவும் உடனே பயந்துட்டேங்க. என்னடா நம்ம பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ, பேய் என்ன பிடிச்சிச்சோ மந்திரிக்குமோ நினைச்சு நைட்டு எனக்கு தூக்கமே வரலங்க. அதே நினைச்சிட்டு தூங்காம இங்கிட்ட அங்கிட்டு பொண்ணை படுத்துட்டே இருந்தேனா, அதான் காத்தால எனக்கு தூக்கம் வந்துருச்சு. சரி அது இருக்கட்டும், என்ன இப்ப கடையில இருந்து வீட்டுக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயமாக்கும்? என்ன விஷயமா? ஓ 32 பல்லும் வெளியே தெரியற மாதிரி அப்படிதான் விஷயம் நடந்திருக்கு. அதுவா? நம்ம 2 பேர்த்தையும் அப்பா வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. இதுதானாக்கம் அப்பாக்கு என்ன வேலை? உங்களையும் எங்களையும் பாக்குற போல தோணிருக்கும், அதுக்காக தான் வர சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? எங்க அப்பா எதுக்கு ஒன்னே என்னை பாக்கிறதுக்காக வர சொல்லணும்? அப்புறம் என்னவா இருக்கும்? காசு பணம் தேவைப்படுதோ அதுக்காக நம்ம 2 பேர்த்தையும் வர சொல்லியிருக்காரு. தனியா வர சொன்னா உன் பொண்டாட்டிக்கு தெரியணும், அதுக்காக அவளே கூட்டிட்டு வர சொல்லியிருப்பாரோ? அதுக்காகலாம் இல்ல. அப்புறம் என்னதான் விஷயம் சொல்லுங்க. சொத்தை பிரிச்சு இன்னைக்கு யாருக்கு என்ன இதுன்னு எழுதி கொடுக்குறாராம். என்னங்க சொல்றீங்க? உண்மையாவா? இப்பதான் சொன்னேன், இந்த விஷயத்தை கேட்டோன்னே உனக்கு 32 பல்லும் வெளியே நீட்டிட்டு இருக்குன்னு. அதே மாதிரி பண்ணிட்ட பாத்தியா? ஆமா போங்க, எப்ப பார்த்தாலும் எனக்கு கிண்டல் பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. அப்புறம் இந்த சிரிப்புக்கு வேற என்ன அர்த்தம்? இப்படியே அம்மா அப்பா சொத்தை பிரிக்கிறாங்களே, உனக்குன்னு வருதே சந்தோஷம். இப்படி நமட்டு சிரிப்பு சிரிக்கிற. அப்புறம் சந்தோஷம் இருக்காதா எனக்கு? இத்தனை வருஷமா நான் நினைச்சிட்டே இருந்த இந்த விஷயத்த. உங்க அப்பா எப்பதான் சொத்தை பிரிப்பாரு, நமக்குன்னு பங்கு எப்பதான் எழுதி கொடுப்பாருன்னு. அப்பா இன்னைக்குதான் அதுக்கு விடிவலம் பிறந்திருக்குங்க. காளியாத்தா கோயிலுக்கு போய் வேணுனேன், சொத்தை பிரிக்கிற விஷயம் நல்லபடியா நடக்கணும், சீக்கிரம் என் மாமனார் பிரிச்சு கொடுக்கணும், அவர் உடம்புல போய் நீயே சொல்லுமா அப்படின்ட்டு. பரவாயில்லங்க, அந்த காளியாத்தாக்கும் பவர் நிறையா தான் இருக்கு. சொன்ன 2 நாளையே இந்த விஷயத்தை நடத்தி கொடுத்துச்சு பாத்தீங்களா? அதுக்காக தான் சொல்றேன், இந்த விஷயத்தை நிறைவேற்றி கொடுத்தனால தேங்காய் வாழைப்பழம்லாம் உடச்சு நல்லபடியா சாமி கும்பிட்டு வரணும். அப்புறம் இன்னொரு விஷயம் வேணுனே, அந்த கோயில மொட்டை போடணும்னு வேண்டினேன். இது உனக்கே அநியாயமா தெரியல? என்னங்க, சாமி கோயிலுக்கு மொட்டை அடிக்கிறதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். தலையில முடி இல்ல, காது கிட்ட தான் முடி இருக்கு அப்படிங்கிறீங்க. இந்த முடியை மட்டும் அந்த அம்மாக்கு காணிக்கையா கொடுங்களேன், சீக்கிரமே உங்களுக்கு தலை ஃபுல்லா முடி வந்துருங்க. தலைமுடி விஷயத்தை இதோட நிப்பாட்டு. என்னங்க இப்படி சொல்றீங்க? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதுக்காக தான் சொல்றேன். வேணா நீ மொட்டை அடிச்சுக்கோமே. ஐயோ அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. நான் சுமங்கலியா இருக்கும்போது மொட்டையெல்லாம் அடிக்க கூடாது. இதெல்லாம் உனக்கே நியாயம் இல்லடி. ஆமாங்க, அப்பதான் பண்ணக்கூடாது. சரி இதை விடு. முத அப்பா வீட்டுக்கு கிளம்புற 2 மணிக்கு கிளம்பி ரெடியாரு. சரிங்க. உங்க அம்மா அப்பாக்கு பிடிச்ச மாங்காய் சாம்பாரும் வெண்டைக்காய் வதக்கலும் அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அத்தைக்கு கீரை பிடிக்கும், முருங்கைக்கீரை, அது ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. இந்த 3ஐயும் செஞ்சு எடுத்துட்டு போனா உங்களுக்கு. ஏன் எதுக்கு? என்னங்க இப்படி சொல்றீங்க? என்னோட மாமா அத்தையும் அவங்களும் நல்லபடியா பாத்துக்கணும்ல, அதுக்காகத்தான். நீயா அவங்களுக்கு இவ்வளவு சவட்டனை பண்றேன்ட்டு எனக்கு புரியுது. எப்படியும் பிரிச்சு கொடுக்க போறாங்க, உங்களுக்கு ஐஸ் ஓப்பன் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்க. நீ என்னங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? பேசுறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. சரி எது எப்படியோ அத்தைக்கும் மாமாக்கும் பிடிச்சதை நீங்க செஞ்சு எடுத்துட்டு போறோம், அப்படிதான். நீ என்னமோ செய்யி. 2 மணிக்கு ரெடியாரு, அப்பா வீட்டுக்கு போகணும். 2 மணிக்கு என்ன, 1 மணிக்கே ரெடி ஆயிருந்த புஷ்பா, நீ சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போலாம். சரி. அப்புறம் ஒரு விஷயம். ஆமாங்க, நானே சொல்ல மறந்துட்டேன். சொசைட்டில காசு தராங்களாம், அதுக்காக ஸ்லிப் வாங்கணுங்க. அதை போய் நீங்க கொஞ்சம் வாங்கிட்டு வந்துறீங்களா? அதெல்லாம் உன்னோட டியூட்டி தான், நீ தான் போய் வாங்கணும். மாசம் மாசம் நீ தானே அரிசி பருப்பு எல்லாமே வாங்கிட்டு வர. நான் வாங்கிட்டு வரேன், இருந்தாலும் லேடிஸ் கும்பல்னால கும்பல் இருக்குங்க. இப்படிலாம் சொல்லி என்கிட்ட வாங்கணும்னு நினைக்காத. காசு வேணா நீயே வாங்கிக்கோ. அப்ப ஸ்லிப் நான் போய் நின்று வாங்கிட்டேன்னா காசு எனக்கு தான் வேணும். பணம் வாங்கிட்டு வந்தாலும் நான் உனக்கு தரமாட்டேன். போகவும் வேணாம், போய் நின்று வாங்கவும் வேண்டாம், நான் போய் வாங்கிக்கிறேன். நீங்க என்ன வாங்கி தரது? போய் காசு வாங்கினா உங்களுக்கா? நான் காசு வாங்கினா எனக்கு தான். நான் காசை வாங்கி நீ கொடுன்னு கேட்டா நான் தரமாட்டேன், புரிஞ்சுக்கோங்க. இப்பவே சொல்லிட்டேன். ஆமா சரி நீ தர வேணாம், நீயே வச்சுக்கோ. சொசைட்டில கொடுக்குற காசை வச்சு நான் நிறைய பிளான் பண்ணிருக்கேன். மேக்கப் திங்ஸ் நிறைய வாங்கணும் பிளான் பண்ணிருக்கேன். என் ஆசைக்கு எடுத்துறாதீங்க. சரி சரி நீங்க முத கடைக்கு போங்க,
2 மணிக்கு வந்துருங்க. வந்தானே போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்குங்க. சரி. நான் போனதுக்கு அப்புறம் இழுத்து போட்டு தூங்கிடாத. கதவு பூட்டிட்டு. நான் தான் சொன்னேன்ல, அத்தைக்கு மாமாக்கு பிடிச்ச சாப்பாடை செஞ்சு எடுத்துட்டு போகணுன்ட்டு. நீ கிளம்புனே அந்த வேலை தான் எனக்கு. கிச்சன்ல போய் பரப்பரன்னு எல்லா வேலையும் செய்ய போறேன். அத்தைக்கு மாமாக்கு பிடிச்சதா செய்ய போறேன். சரி நல்லா செஞ்சு கொடு. நீ ஐஸ் வைக்கிறது நல்லா புரியுது எனக்கு. எப்படியோ எப்பவும் போல இதே மாதிரி சண்டை சச்சரவு போடாம நல்லபடியா என்கிட்ட பேசினா சரி. இனிமேட்டு பாருங்க இந்த புஷ்பா எப்படி மாறுவேன்ட்டு. இதுவேதான் வருஷ கணக்குல சொல்லிட்டு இருக்க. மாற மாட்டேங்கிறியா நீயே? பாருங்க நீங்களும். நானும் பார்க்க தானே போறேன். பார்க்கலாம். ஏங்க திரும்புங்க. சொல்லு. ஐ லவ் யூ. போங்க. உங்களை பார்த்தா எனக்கு ஒரே வெக்கமா வருது. நீ காதல் சொல்றதும் போதும், இதையே என்னால நம்ப முடியல. நம்பித்தான் ஆகணும். இப்படியே பேசிட்டு இருந்தா நேரம் தான் ஆகும். சரி நான் போறேன். என்னங்க வெறுமனே போறேங்கிறீங்க? அப்படிலாம் சொல்லக்கூடாது. போயிட்டு வரேன் புஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு போங்க. போயிட்டு வரேன் புஷ்பா. சரிங்க. இன்னைக்கு இதை இவளுக்கு ஆயிடுச்சு. அதான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கா. இத்தனை நாளா போயிட்டு வரேன்னு தான் சொன்னேன். அப்பெல்லாம் ஒன்றும் சொல்லாதவ இப்ப என்னமோ எனக்கு பெரிய பாடம் எடுக்கிறாளாம். இப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லுங்கன்ட்டு. இவ என்கிட்ட ஏன் இப்படி பேசுறான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. கிளம்பிட்டாரா? போய் டக்குன்னு சமையல பாப்போம். சட்டு போட்டுன்னு சமையல செஞ்சு மேக்கப் போட்டு ரெடி ஆயிடணும். என்னது மாமியார் வீட்டுக்கு போவதான்? யோ, என்னை கட்டின புருஷா வெளியே வாயா. இந்த வீட்டுல உங்க அம்மா இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். இந்த பெட்ல ஒரு ஆளு தான் இருக்கணும். நான் பண்ற பிசினஸே ஃபுல்லா கெடுத்து விட்டுருச்சு உங்க அம்மா. புருஷனே வெளியே வாயா முத. ரோட்ல இருந்து கத்திட்டு இருக்க. அப்புறம் உங்க அம்மா பண்ணது மட்டும் நியாயமா சொல்லு? தோசை கடை பிசினஸ் வச்சு நல்லா பொழப்பு பண்ணி நல்லா பெரிய ஆளா கொண்டு போலான்னு நினைச்சா உங்க அம்மா என் பிசினஸே கெடுத்து விட்டுருச்சு. உன் அம்மா இங்க வீட்டுல இருக்கணும், இல்லன்னா நான் இந்த வீட்டுல இருக்கணும். யாரு வேணும்னு சொல்லி போய் முடிவு பண்ணிடு. சொட்ட மட தலையா, என்னால இந்த வீட்லயே இருக்க முடியல. மதிய ஒரு நாளாவது இருக்க முடியுதா? வீட்டு வேலை செய்யல, அந்த வேலை செய்யல, இந்த வேலை செய்யல, குறை சொல்லிட்டே இருக்கேன் உங்க அம்மா. எல்லாத்துக்கும் பொறுத்து போனேன் நானு. வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே அனுப்புறது இல்ல. அதுவும் இல்லாம டிவி பார்க்க வரதும் இல்ல. அப்ப நான் என்னதான் பண்ணுவேன் சொல்லு பாப்போம். நீயே காலைல வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வர. உங்க அம்மா ஒரு முழு சைக்கோ. வேணாண்டி இப்பெல்லாம் பேசாத. அம்மா சைக்கோலாம் சொல்லிட்டு இருக்காத. அம்மா பாடுபட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா வளர்த்துருக்காங்க. ஆமா, உங்க அம்மா தான் பாடுபட்டுச்சு. கஷ்டப்படாம தான் பெத்தாங்களாக்கும். யோ போயா, பெரிய பேச்சு பேசுவான் ஆளு. உங்க அம்மாட்ட ஏன் இப்படி பேசுறீங்க, ஏன் பொண்டாட்டி இப்பெல்லாம் பண்றீங்கன்னு கேட்கறது உனக்கு வக்கல்ல. உங்ககிட்ட மட்டும் மீசியை முறுக்கிட்டு வந்து பேசுனப்ப போயா. என்கிட்ட காட்டின ரோஷத்தை உங்க அம்மா கிட்டேயும் காட்டு. அதான் எனக்கும் மனசு திருப்தியா இருக்கும். அதை விட்டுட்டு என்கிட்ட மட்டும் எகிரிக்கிட்டு உங்க அம்மா கிட்ட மட்டும் பம்பிட்டு இருக்கீல. அம்மா கிட்ட எல்லாம் அப்படிதான் நடந்துக்கணும். ஆமா சொல்லிட்டாங்க பாரு, அம்மா கிட்ட அப்படிதான் நடந்துக்கணும்னு. ஓ மீச முறுக்கா என் மாமி கிட்ட காதல ஓதிட்டு இருக்கேன் என்னை பத்தி. அதான் நல்லா தெரியுமே எனக்கு. கதவுக்கு பின்னாடி நாங்க என்ன பேசணும் ஏது பேசணும் ஒட்டு கேக்குறீங்களே, தெரியாதா? குதிரை வாழ் கொண்டே எல்லாத்தையும் காமிச்சு விட்டுருச்சு. ரோட்ல என்ன அம்மா கிட்ட எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? உங்க அம்மா ரோட்ல இருந்து என்னைய சண்டை போடல, அவமானப்படுத்தல, அதெல்லாம் தெரியாதா உனக்கு? உங்க அம்மா பேசுறது மட்டும் நியாயம், நான் பேசுன அநியாயமா? உங்களுக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்து தக்காளி சட்னியா? என்ன அநியாயம்? நான் யார் மொதல் உனக்கு? என் பொண்டாட்டி. தெரியுதுல, பொண்டாட்டிக்குன்னு ஒரு வக்காலத்தை வாங்கினா நீ. அம்மா பேசுறதே சரி சரின்னு ஆடிட்டு இருக்க நீ. என்கிட்ட உன் முகத்தை காமிச்சு பயமுறுத்துறத விட்டு உங்க அம்மா கிட்டே பேச பாரியா. போய் பெரிய பேச்சு பேச வந்துட்டான் காது முடிக்காரன். என்னடி என் பையனை பார்த்து காது முடிக்கார அந்த முடிக்காரன்னு பேசிட்டு இருக்க நீ? இப்பெல்லாம் என் பையனை பத்தி பேசிட்டு இருந்த உன் வாயை பொழந்துருவியாமா. பேசுறத பார்த்து பேசு. கிளவி எனக்கு தெரியும் எப்படி பேசுன்ட்டு. நீ ஓரமா தள்ளி நில்லு. புருஷன் முன்னாடி நாங்க பேசிட்டு இருக்கோம், உனக்கு என்ன இங்க வேலை? வியாபாரத்தையும் கெடுத்துட்டு என் புருஷன் கூட பேசக்கூடாதுன்னா நான் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளார இருக்கணும்? நான் இங்க இருந்து எங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பிடலால. ஆமா கிளம்புவ. என்ன அவ பேசிட்டு இருக்கா, நீ பாத்துட்டே இருக்க? நீ அமைதியா இருமா. நீ அவ சொல்றதுக்கு எதுக்கே முனையா பேசிட்டே இருக்க? இவ்வளவு நல்லபடியா பிசினஸ் பண்ணணும், வீட்டுக்கு முன்னாடி நானும் பண்றேங்க அப்படின்னா நல்லபடியா பண்ணுன்னு சொன்னா. இன்னும் நல்லா கேளு, உங்க அம்மாக்கு அதுல உரைக்கிற மாதிரி. என்னடா உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு என்ன கேட்க வந்துட்டியா? உன்னை சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் நானு. அதெல்லாம் தெரியலையா உனக்கு? எவ்வளவு பாராட்டி சீராட்டி எப்படிலாம் வளர்த்தேன். மத்தவங்கள தெருல விட்டு தான் வளர்த்தாங்க பாரு, இது மட்டும் பாராட்டி சீராட்டி வளர்த்தச்சான். அப்படியே கரண்ட்ல ஷாக் கொடுக்காத மாதிரி தான் பேசும். அமைதியா தான் இருவேன். ஏன் இப்படி புலம்பிட்டே இருக்க? யோ யார் புலம்பிட்டு இருக்கா? என்னைய சொல்லிட்டு இருக்க? உங்க அம்மாவா நானா? உங்க அம்மா பண்றதான் ஓவரு. அவங்கள முதல் அதட்டி கேளு, என்ன புரியுதா? அதை விட்டுட்டு என்னைய கேள்வி கேட்காதாமா. டேய் என்னம்மா? உன்னை பெத்தவ, கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்திருக்கேன் நானு. அதனால என்னை மிரட்டதை விட்டு உன் பொண்டாட்டியை மிரட்டு. பொண்டாட்டி இப்ப வந்தவ. நான் நேத்திக்கா வந்தேன். நான் வந்து 5 வருஷம் ஆகுது. என் பிள்ளை கருவுல இருந்து சுமந்துட்டு இருக்கேன். நான் இந்த 5 வருஷமா உங்க பிள்ளை நான் சுமக்கிறேன். ஐயோ முடியல என்னால. 2 பேரும் கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? இப்படி பேசிட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்றது? பொண்டாட்டியை வாயை மூட சொல்லு. இங்க பாருங்க, என்னால முடியல. மாமியாராச்சும் மருமவளாச்சு என்னமோ பேசிக்கோங்க, வெட்டிக்கோங்க. எனக்கு என்ன வந்துச்சு? நான் கிளம்புறேன்ப்பா. என்ன கிளம்புறேன்னு முடிவு எடுத்துட்ட? ஒரு முடிவு சொல்லாம என்ன நீ கிளம்ப கூடாது. எனக்கும் தாண்டா. இந்த வீட்டுல நான் இனிமே இருக்கவே இல்ல. பேசாம நான் சன்னியாசியா போயிடுறேன். என் ஆளை விடுங்க சாமி. இந்த வீட்டுல உங்க 2 பேருக்கு முன்னாடி நான் மாட்டிட்டேன் பாத்தீங்களா? என்னைய சொல்லணும். ஏல சின்ன பொண்ணு, இனிமே நீ யாரோ நான் யாரோ. அம்மா அதே மாதிரிதான் உனக்கும். இனிமே நீங்க யாரோ நான் யாரோ. நான் இங்கிருந்து கிளம்புறேன்.
ஒரு பதில் சொல்லிட்டு போ. எனக்கு தான்டா. ரெண்டு பேருமே பேசி முடிவு பண்ணிக்கோங்க, எனக்கு எதுவும் தெரியாது. எல்லாம் ஒன்னால தாண்டி வந்துச்சு. என் பையன் அப்படி வரத்தியா கிளம்பிட்டா. இதுக்கு நான் என்ன பண்ணேன்? வந்ததுல நீ சும்மா இருக்கியா? பாரு கிளம்பி என்ன சொல்லிட்டு இருந்த, அப்புறம் அவ்வளவுதான். நான் எப்படி இருப்பேன் தெரியும்ல. ஆமா போடி போக்கத்தவளே, உன்னை பத்தி எனக்கு தெரியாதாக்கும். புள்ளைய வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டில, நீ மட்டும் ஏன் இங்க இருக்க? வெளியே கிளம்புடி. நான் ஏன் கிளம்பணும்? ஏன் வீடு, நீங்க கிளம்புங்க. யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? என்னது? கைய உரிய நீ எப்படி அடிக்கிற? வலிக்குது எனக்கு. நல்லா அடி வாங்கு. வியாபாரத்தை எடுத்துட்டு நீ மட்டும் நல்லா இருப்பியா? முடியலடி என்னால. நல்ல அடி வாங்கினீல, உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். திருநெல்வேலி மாவட்டம் அங்கன்வாடியில் ஒரு குடியிருப்பில் மாமியார் மருமகள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யார் வந்து அவர்களின் சண்டையை தடுக்கிறார்களோ அவர்களுக்கு ரூபாய் 10,000 மதிப்புள்ள காசோலை இலவசம். உனக்கு காசோலை இலவசமா? யார் வீட்லயா இருக்கும்? ஏ கூறு கெட்ட கிளவி, அது நம்ம வீடுதான். ரோட்ல இப்படி சண்டை போடுறதுனால மைக் செட்ல வச்சு இப்படி சொல்லிட்டு போறாங்க. என்ன ஓகேவா? எப்படி இருக்கு? தரமா அடியலாம்? ரொம்ப நல்லா இருக்குடி. நல்லா இருப்ப. என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு. 2 அடி உழவும் உனக்கு மேல பாசம் பொங்கிருச்சு. பாசமா பாசம்? அடிச்ச அடியில பொட்டெக்ஸ்லாம் வீங்கி போய் கிடக்குடி. நிக்க கூட முடியல, உட்காரவும் பயமா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல போய் பெட்ல சேர்ந்துக்கோ, எல்லாம் சரியாயிடும். பெட்ல சேர்க்கணுமா? போ போ சீக்கிரம் போ. எப்பா மாமியார் கிளவி சோழி முடிஞ்சு போச்சு. நம்ம கிட்ட அது வாலாட்டம் நம்ம பக்கமே வராது. சின்ன பிள்ளை நீ கிரேட் டி.